ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொவினோ தாமஸ், ஐஸ்வர்யா ராஜேஷ், கீர்த்தி செட்டி இவங்களாம் நடித்து டைரக்டர் ஜித்துன் லால் இயக்கத்தில் வெளியான ஏஆர்எம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு வில்லேஜில் நம்ம ஹீரோ டொவினோ தாமஸ் வந்து ஒரு ரேடியோ ஆஃபீஸ் மாதிரி வச்சு அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு நாள் ஒரு ஜெமீன் வீட்டை சேர்ந்த ஒரு ஆட்கள் வந்து ஒரு பெரிய பண்ணையார் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வந்து அந்த ஊர்லேயே ஃபேமஸாக இருக்கிற ஒரு கோயிலில் திருட வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து நம்ம டொவினோ தாமஸ் வந்து இதை கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அந்த ஜெமீன் வீட்டு ஆளுக சேர்ந்தவங்க வந்து அந்த சிலையை கடத்துகிறாங்க. கடத்தினோட தான் தெரிய வருது அந்த சிலை வந்து ஒரு போலியான சிலை அப்படின்னு. அதனால அந்த ஜெமீன் வீட்டை சேர்ந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டொவினோ தாமஸ்கிட்ட நீ வந்து இதோட ஒரிஜினல் சிலையை எடுத்து கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நாங்கள் இந்த வீடியோவை பொதுமக்களுக்கு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் டொவினோ தாமஸ் வந்து அந்த சிலையை கண்டுபிடிச்சி கொடுத்தாரா இல்லையா? அவங்க தாத்தா வந்து அந்த சிலையை எந்த இடத்துல மறைச்சி வச்சுருந்தாரு, எதனால் அந்த சிலையை அவர் மறைச்சி வச்சுருந்தாரு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஜித்துன் லால் வந்து அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த அட்வென்ச்சர் சீன்லாம் காமிச்ச விதம் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் நம்ம டொவினோ தாமஸோட என்ட்ரியை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த ஹார்பர் ஓரத்தில் நடக்கிற அந்த ஃபைட்டை காமிச்சதாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே காட்டின விதம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மன்னர்கிட்ட போய் அந்த சிலையை கேட்கும்போது அந்த மன்னர் வந்து யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றி ஒரு சிலையை கொடுப்பாரு. ஆனால் டொவினோ தாமஸ்க்கு அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. டொவினோ தாமஸோட தாத்தாவான மணியன் வந்து அந்த சிலையை கண்டுபிடிக்கிறக்காண்டி தேடுற விதத்தெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து அந்த கோயிலேருந்து முதலே அந்த சிலையை எடுத்துருவார். ஆனால் அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வரும் இது வந்து ஒரு போலியான சிலை அப்படின்னு. அந்த ஒரிஜினல் சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த மன்னர் வீட்டுக்கு போய் அந்த சிலையை தேடி அலையிற விதமாக இருக்கட்டும், கடைசியில் அந்த சிலையை எடுக்கிறக்காண்டி அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. டொவினோ தாமஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து அவரோட ஆக்டிங்கை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி படத்தில் சுர்பியோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த மணியன் கேரக்டரை வந்து டேரக்டர் சூப்பராக காட்டியிருக்காரு. பைசல் ஜோசப் வந்து அவரோட ஆக்டிங்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஊருக்கே தெரியாமல் கலவாணித்தனத்தை பண்ணுறதெல்லாம் கடைசியில் டொவினோ தாமஸ் கண்டுபிடிச்ச விதம், அதெல்லாம் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் வந்து ஸ்டார்டிங்கில் நடக்கிற அந்த ஃபைட் சீனை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த வால் சண்டையை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் அந்த அருவியிலேருந்து நம்ம டொவினோ தாமஸ் கீழே விழுவார், அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், கடைசியில் அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதை சால்வ் பண்ணிவிட்டு அந்த சிலையை எடுக்கும்போது அவர் யோசிப்பார், அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, சாங்காக இருக்கட்டும், தீமாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. லவ்வுக்கு தேவையான பாட்டையும் வச்சுருக்காரு, எமோஷனுக்கு தேவையான ஒரு பாட்டையும் வச்சுருக்காரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் வந்து பாட்டி பேரன் அப்படின்னு அந்த அன்பை காமிச்ச விதம்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மணியன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே நம்ம மியூசிக் டைரக்டர் ஒரு தீம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் காட்டின விதமாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் டைரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. படத்தில் டேரக்டர் வந்து மணியன் கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பார். அவர் வந்து இந்த ஊருக்குள்ளே களவாணித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த ஊருக்கு ஓரத்தில் ஒரு வீட்டில் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதிலேருந்து மணியன் எப்படி தப்பிச்சார் அப்படின்னு நம்ம டேரக்டர் காமிக்காமே விட்டுருப்பார். ஆனால் பார்ட் 2க்கு லீடு வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையிலேயே காட்டின விதம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஆர்ட் டைரக்டரும் காஸ்டியூம் டிசைனரும் அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த கதை வந்து 1947 நடக்கிற மாதிரி சில கதை இருக்கும். அதுக்கடுத்து 1950க்கு மேலே நடக்கிற மாதிரி சில கதைலாம் இருக்கும். அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருக்கா டேரக்டர். அதுக்கு தகுந்த மாதிரியே ஆர்ட் டைரக்டரும் காஸ்டியூம் டிசைனரும் அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டியூம்லாம் மணியனுக்கு காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் காஸ்டியூம் டிசைனரை வந்து நம்ம டேரக்டர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அதெல்லாம் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு.
கதைக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம டேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படத்துக்கு கதை எப்படி இருக்கணுமோ அதை நம்ம டேரக்டர் சூப்பராக நமக்கு காட்டியிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் என்ன தான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த லவ் காட்சியெல்லாம் இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் சில இடத்துலலாம் எதுக்குடா அந்த சீன் சம்மந்தமே இல்லாமல் வருது அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். அதெல்லாம் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.